வண்டியை விடுப்பா, வண்டியை விடுப்பா. வண்டியை விடுப்பா, வண்டியை விடுப்பா. வண்டியை விடுப்பா, வண்டியை விடுப்பா. வண்டியை விடுப்பா, வண்டியை விடுப்பா. என்ன முடிவு எடுக்க கூடாது. வண்டியை விடு. என்ன முடிவு எடுக்க கூடாது. வண்டியை விடு, வண்டியை விடு. என்ன முடிவு எடுக்க கூடாது. வண்டியை விடு, வண்டியை விடு. என்ன முடிவு எடுக்க கூடாது. சென்னை மதிமுக அலுவலகத்திலிருந்து கோபித்துக் கொண்டு துரை வைகோ கிளம்பிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, என்ன நடந்தது அங்க? வணக்கம். இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தாயகத்தில் மதிமுக தொழிலாளர் முன்னணி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் வைகோ சிறப்புரையாற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி கூட்டத்தில் பல்வேறு கட்சி தலைவர்களும் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். முன்னதாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அது மட்டுமின்றி புதிய நிர்வாகிகள் தேர்வாகி இருந்தார்கள். அவர்களது தொடர்பான அறிவிப்பும் தீர்மானம் தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கட்சியின் தனிப்பட்ட கூட்டம் என்பதால் செய்தியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தனிப்பட்ட கட்சி உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், கட்சியின் அவைத்தலைவர் உள்ளிட்டவர்கள் அதில் பங்கேற்றிருந்தார்கள். கூட்டம் தொடங்கி சற்று நேரத்திற்கு பின்னராக துரை வைகோ, அதாவது மதிமுகவின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ படபடப்புடன் கீழே இறங்கி வந்து காரில் ஏறி சென்றதை பார்க்க முடிந்தது. கூடையே 2-3 தொண்டர்கள் உடன் வந்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அவருக்கு தேர்வு அனுப்பியதாக தெரிந்தது. குறிப்பாக இது குறித்து விசாரித்த பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மதிமுக கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தது என்னவென்றால், இந்த புதிய நிர்வாகிகள் தேர்வில் குழப்படி ஏற்பட்டிருப்பதாகவும், அதாவது கட்சி நிர்வாகிகளை குறிப்பாக சாதி ரீதியாக பிரிவு செய்திருப்பதாகவும், சாதிய ரீதியில் இந்த கட்சி உறுப்பினர்களை தேர்வு செய்ததில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இதன் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டதன் விளைவாகவும் விமானத்திற்கு செல்வதற்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி விரைவாக முதன்மை செயலாளர் துரை வைகோ கிளம்பி சென்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் முழுமையாக என்ன பிரச்சனை, எதற்காக அவர்கள் உடனடியாக கிளம்பி சென்றார், நிஜம் உண்மையிலேயே விமானத்திற்கு நேரமானதால் கிளம்பி சென்றாரா அல்லது இந்த கட்சிக்குள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா என்ற குழப்பம் எழுந்திருக்கிறது. அதனை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளும் கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் தரப்பில் இதுதான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அது கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அது சரி செய்யப்பட்டு விட்டுவிட்டது, மதிமுக பொதுச் செயலாளர் அது குறித்து பேசுகிறார் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் உண்மையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, புதிய நிர்வாகிகள் தேர்வில் இந்த சாதி ரீதியான பிரச்சனை உள்ளே இருக்கிறதா என்பது குறித்த கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரேவதி.